ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். ஐ திங்க் இதுதான் நீங்கள் 11th படிக்கையில் நான் உங்களுக்கு போடக்கூடிய லாஸ்ட் வீடியோ. முக்கியமான ஒரு வீடியோ அண்டு நிறையா டிப்ஸு சொல்ல போகிறேன். ஏன்னா மேக்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பயப்படுறீங்க. பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ஈஸி. இப்போ வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே படிக்கலை அப்படின்னாலும் பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு சில டிப்ஸு. அதுக்காக படிக்காமல் இருக்கக்கூடாது. புக் பேக் ஒன் வேர்டு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஏன்னா இது நான் இப்போன்னு இல்லை, நான் போடுற எல்லா சப்ஜெக்ட் வீடியோ எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி புக் பேக் ஒன் வேர்டில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு. ஸோ அதே தான் மேத்தமெட்டிக்ஸுக்கும். நீங்கள் புக் பேக் ஒன் வேர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா மற்ற எதுவுமே நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கலாட்டியும் போதும், பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் டிப்ஸை சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் இல்லை, இதுதான் நீங்கள் 11th படிக்கையில் நான் போடக்கூடிய லாஸ்ட் வீடியோ. ஓகேங்களா? நான் ரெக்கார்ட் பண்ணுற லாஸ்ட் வீடியோ நீங்கள் 11th படிக்கையில் போடக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் 12th வந்துடுவீங்க. அதுவும் நம்ம இன்னும் ஐ திங்க் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் இல்லை லேட்டாக கூட ஆகலாம். ஃபஸ்ட்டு மிட் டர்ம் டயத்தில் தான் மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஜாலியாக ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணலாம். நானும் இதை படிங்க அதை படிங்கன்னு ஸ்டடி பிளான் லீவ்லலாம் கொடுப்பேன். அது ரொம்ப லைட்டாக. ஓகேங்களா? அது லைட்டாக பார்ப்போம், ஆனால் ரொம்ப நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஹாலிடேஸ் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பண்ண சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 பெரிய சப்போர்ட்டு. சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த அளவுக்கு சப்போர்ட்டு இது வரைக்கும் எந்த 11th பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்துமே எனக்கு வந்ததில்லை. 10th ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. நீங்கள் 10th படிக்கல எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க, எனக்கு தெரியும். அண்ட் 12th ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருந்தும் எனக்கு அந்த மாதிரி சப்போர்ட் கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி வருஷம் தான். ஆனால் ஒரு 11th ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு 11th ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருந்து எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடச்சதில்லை. ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. நான் எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கு கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறது, ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, பூஸ்ட், எனக்கு அதுதான் ஒரு பெரிய பூஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு அன்இமேஜினபிள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சப்போர்ட். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதை தாண்டி என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ரொம்ப மிஸ் பண்ணி அடுத்த 2 மாதத்துக்கு வாங்கல. ஆனால் 2 மாதம் தான், அதுக்கப்புறம் வந்துடுவேன். ஏன்னா நீங்கள் 12th அதுக்கப்புறம் படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு 12th தரமாக செஞ்சிடலாம். எல்லா சப்ஜெக்ட்டும் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி லாஸ்ட் நேரத்தில் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிருவோம். ஓகேங்களா? இருந்தாலும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஓகே, நம்ம மேத்தமெட்டிக்ஸில் வருவோம். லாஸ்ட் எக்ஸாம் ஜாலியாக இருங்க, ஜாலியாக படிங்க. இது வரைக்கும் படிக்கலாட்டியும் பரவாயில்ல. இப்போ இந்த வீடியோ பார்க்க இந்த செகண்ட்லேருந்து அடுத்த ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஜாலியாக படிங்க. அடுத்த 7 மணி நேரம், இப்போ ஒன்றுமே படிக்க ஆரம்பிக்காட்டி பரவாயில்ல, அடுத்த 7 மணி நேரம் நான் சொல்கிறத படித்தாவே போதும். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக ஜாலியாக லீவ் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் 12th ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிருவோம். ஓகேங்களா? ஓகே. அண்டு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 மார்க்கை பொறுத்தளவில் ஃபஸ்ட் 2 மார்க்லாம் வேணாம், நான் பாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். இப்போ 2020 நடந்த அக்டோபரில் நடந்த கொஸ்டின் பேப்பர், அதை மாடலை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர், நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 செட்டு கொஸ்டின் பேப்பர் போட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதை பார்க்கலாட்டி அதையும் பார்த்து படிச்சிருங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் நான் சொல்கிற டாப்பிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணுறதுக்கு புக் பேக் ஒன் வேர்டு நல்லா படிச்சுங்க. 20 ஒன் வேர்டு. அதனால் 20மே புக் பேக் கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. 15 ஒன் வேர்டு கேட்பாங்க, இல்லை 16 17 அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம மினிமமாக 15 ஒன் வேர்டு புக் பேக்ல கேட்பாங்கன்னு வச்சுக்கிறோம். 15 மார்க்கு, பேலன்ஸை 10 மார்க் எடுத்தால் பாஸ். அந்த 10 மார்க்குக்கு நீங்கள் 5 மார்க் 2 அட்டன் பண்ணாவே போதும், இல்லை ஒரு 4 அட்டன் பண்ணால் போதும். 4னா கொஞ்சம் அதுக்குன்னு பாஸ் மார்க்கே எடுக்கக்கூடாதுல, ஒரு 20 மார்க் எக்ஸ்ட்ரா தான் எடுப்போமே. ஸோ 4 5 மார்க்கு 10 மார்க் தானே எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் நான் 20ங்கிறீங்க, 2 2 மார்க் 2 3 மார்க் கூட அட்டன் பண்ண மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் எடுத்தால் 20 மார்க். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறேன், ஒன் வேர்டு படிச்சிட்டிங்க. 5 மார்க்கை பொறுத்தவரை நான் சொல்கிற டாபிக் ஆகும் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து கண்டினியூட்டியான்னு செக் பண்ணுறது ஒரு இது இருக்கும். அது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வேல்யூஸ் ஃபைன் பண்ணுறது, எஃப்எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுறது. ஸோ அந்த டாப்பிக்லேருந்து நிறையா கேட்பாங்க. நீங்கள் இதில் எதுவும் கேட்டிருக்காங்களான்னு பார்க்குறேன். இதில் கேட்கல, பட் அந்த டாபிக் ஒன்று கேட்பாங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் 7 4 -2 அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அது பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு சாப்டர்னு நினைக்கிறேன். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிஷன் ஜி. ஸோ அது பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டில் கேட்டிருக்காங்க பாருங்க. இது மேபி 3 மார்க்கில் கூட கேட்கலாம், பட் 5 மார்க்கில் கேட்பாங்க, நம்ம நம்புவோம். இது ஒன்று பார்த்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக வரும் இந்த மாடல்லேருந்து. ஸோ அடுத்தது மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் கண்டிப்பாக வரக்கூடிய ஒன்று. 7th சாப்டர்லேருந்து 5 மார்க் எல்லாமே பார்க்கணும். அதில் நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் பாருங்கள். பட் எல்லாத்தையுமே பார்க்குறது பெஸ்ட்டு. இதெல்லாம் நான் சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட், கணித தொகுத்திடுதல் முறை. இந்த இருக்கு பாருங்க, மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ அந்த மெத்தட் உள்ள எல்லா சமயமே பார்த்துக்கோங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்லேருந்து ஒன்று வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அப்படி மேத்தமெட்டிக்ஸ் இண்டக்ஷன் வரல அப்படின்னா பார்சியல் ஃப்ராக்ஷன் வரும், பகுதி பின்னமாக்குதல். சம்டைம்ஸ் நம்ம லக்குக்கு 2மே கூட வந்தாலும் வரலாம், பட் பார்த்துக்கோங்க நல்லா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தாவே மேக்ஸிமம் நீங்கள் 3 5 மார்க் வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார்ல இருந்து ஒன்று இருக்கும். இந்த இருக்கு பாருங்க,
பி கொஷின் இந்த கோப்ளானர், கோலினியர், ரைட் ஆங்கிள் ட்ரியாங்கிள், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 3 மார்க் அப்படியே 3 மார்க் பக்கம் ஒதுங்கணும் அப்படின்னா என்சிஆர் மெத்தட்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. 3 மார்க்குக்கு என்சிஆர் மெத்தட்லேருந்து மேக்ஸிமம் ஒன்று வந்துடும். பாப்பமா வந்திருக்கான்னு இந்த வந்துருச்சு பாருங்கள் 33வது கொஷின். அதே மாதிரி என்சிஆர்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன், அட்லீஸ்ட் பேசிக் டிஃப்ரென்ஷியேஷனாவது பாருங்கள். ஏன்னா 3 மார்க்கில் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். அதனால் அதையாவது பாருங்கள். 3 மார்க்குங்கிறேன், 2 மார்க்கில் கம்பல்சரியில் மேக்ஸிமம் அது கேட்க சான்சஸ் இருக்குது. இப்போ கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க, இப்போதான் கொஸ்டின் எவாலுவேட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இந்த டிஃபரன்ஷியேஷன் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னாவே பாஸ் பண்ணிடலாம். நான் இப்போ நீங்கள் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஸோ மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. 15 ஒன் வேர்ட் அட்டன் பண்ணுறதுக்கு புக் பேக் ஒன் வேர்ட், 12 சாப்டரோட புக் பேக் ஒன் வேர்டை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் அதை தான் படிக்கணும். ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அதிகம். லாஸ்ட் நேரத்தில் ஒரு 1 hour டைம் எடுத்துகிட்டு அதை முடிச்சிருங்க. 12 சாப்டரோட புக் பேக் ஒன் வேர்டு. அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன், கணித தொகுத்திருத்தல் முறை, பார்ஷியல் ஃப்ராக்ஷன், பகுதி பின்னமாக்குதல், அடுத்து அந்த கண்டினியூட்டி தொடர்ச்சியானதா அந்த அது வந்து பார்த்துங்க. ஒரு தளத்தில் அமையுமா என்றது அந்த கோலினியர், கோப்ளானர், ரைட் ஆங்கிள் ட்ரியாங்கிள், ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து என்சிஆர் மெத்தடு, அந்த இது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் அட்லீஸ்ட் பேசிக்காவது பார்த்துக்கோங்க. அடுத்து டிட்டர்மினன்ஸ், மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ், அதில் உள்ள எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரொம்ப ஈஸியான சாப்டரு. ஸோ இதை வெக்டார் அதில் உள்ளதெல்லாம் நல்லா பார்த்துங்க. ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ராபபிலிட்டியில் வந்து அதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் இந்த சிமெட்ரி, ரிஃப்ளெக்டிவ், டிரான்சிட்டிவ் அதெல்லாம் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. நேப்பியர்ஸ் ஃபார்முலா, அந்த ஒரு ஃபார்முலா நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நேப்பியர்ஸ் ஃபார்முலா வந்து மட்டும் பாருங்கள், அது பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னாவே பாஸ் மார்க்கை வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். ரொம்ப மிஸ் பண்ணுவேன் 2 மாதம். நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல, பட் நான் மிஸ் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஐ திங்க் லாஸ்ட் 1 month உங்களுக்காக நான் ரொம்ப வீடியோஸ் போட்டேன்னு நினைக்கிறேன். அதிகமாக அவங்க கமெண்ட்ஸ் பார்க்குறது, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது, உங்களுக்கு வீடியோ போடுறது, ஸோ அப்படி தான் இருந்தேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட், வெரி 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 ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். நாளைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.